பிரணீதா ஸ்கூல்ல ஸ்பெஷலான பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்காக பிரணீதா அப்பா, நானு, பிரணீதா எல்லாம் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ்ல போனது ரோஸ் இருந்தது. பிரணீதா தலையில வச்சுட்டு மீட்டிங் ஹால்குள்ள போயாச்சு. எல்லா பேரண்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறம் டீ அண்ட் பிஸ்கெட் வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சதும் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்டும் ஈரோட்ல இருந்து ஒமேகா மாண்டசரி இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் ரோபினா மேமும் வந்திருந்தாங்க. மாண்டசரி எஜுகேஷனை பத்தி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங். மாண்டசரினா குழந்தைங்க கையில டாய்ஸ் கொடுத்து பிளே பண்ண வச்சு அது மூலியமா டீச் பண்றது அப்படின்னு நினைப்போம். இந்த மெத்தட்ல குழந்தைங்களை போர்ஸ் பண்ணி படிக்க வைக்க மாட்டாங்க. இன்ஸ்டெடா அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இதுதான். இந்த மெத்தட்ல குழந்தைங்களை போர்ஸ் பண்ணி படிக்க வைக்க மாட்டாங்க. இன்ஸ்டெடா அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. மேம் வந்து ஒரு பேரண்ட பக்கத்துல உட்கார வச்சு ஒரு விஷயத்தை வந்து பண்ணி காமிச்சாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸையும் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க பண்ணதுக்கும் பேரண்ட் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இதே மாதிரி மற்ற பேரண்ட்ஸ் பண்ணும்போது வேற வேற மாதிரி பண்ணாங்க. இது எதுக்காகனா ஒவ்வொரு குழந்தைங்களையும் யூனிக்கானேங்க. அதனால ஒருத்தரோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி லேர்ன் பண்ண சான்ஸ் கொடுப்பாங்க. அதனால குழந்தைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், கான்சென்ட்ரேஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில், டெசிஷன் மேக்கிங் எல்லாமே நேச்சுரலாவே டெவலப் ஆகும். இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா குழந்தைங்களை எதை திங்க் பண்ணணும்னு சொல்லாம எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தரது தான். ஒரு பேரண்ட்ஸா நம்மளும் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.